துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 செல்வத்தை ஈர்க்கின்ற வழிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்க்குறோம். அதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு செல்வத்தை ஈர்க்கின்ற வழிகளை பார்க்கிறோம். செல்வத்தை எப்படி ஈர்ப்பது? இதான் முக்கியமான கேள்வி. நான் அடிக்கடி என்ன சொல்கிற ஃபேவரட் டைலாக் தான் என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கேட்கணும். என்னென்னா, விட்டமின் ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், சி இருக்கலாம், டி இருக்கலாம், இ இருக்கலாம். அதெல்லாம் அந்த கதையெல்லாம் வேறு. இதெல்லாம் இல்லாமையும் போகலாம். ஆனால் விட்டமின் எம்மு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது எத்தனையும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. விட்டமின் எம் இருந்ததுன்னா இது அத்தனை விட்டமினையும் ஊற்றி போட்டு ஏற்றிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விட்டமின் எம்மு அவ்வளோ முக்கியம். விட்டமின் சில பேர் சொல்லுவாங்க, நிம்மதியாக இருக்கிறதா சார் வாழ்க்கையில் முக்கியம். கரெக்டு. நிம்மதி எப்போ வரும்? எல்லோரையும் செட்டில் பண்ண வரும். எல்லோரும் எப்போ செட்டில் பண்ணுவீங்க? அப்படியே ஒய்வை போட்டுகிட்டே போங்க. எல்லோரும் எப்போ செட்டில் பண்ணும்? காசு வந்தால் செட்டில் பண்ணும். அதுதான் நானும் சொல்கிறேன். எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ பணத்தால் மட்டும்தான் பணமில்லாத நிலையை உருவாக்க முடியும். சரியா? பணமில்லாத நிலையால் பணத்தை தான் உருவாக்க முடியும். அப்படி ரிவர்ஸாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன கிடைத்து விட போகிறது? என்ன கிடைக்கும்? சனி பகவான் தான் அசட்ஸை தரார். சரி, இவங்க ரெண்டு பேரையும் எப்படி நாம் நம்ம பண்ணிக்கணும், என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் எல்லாம் பார்க்குறோம். இந்த பக்கம் 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். இவரும் சொத்து தான். 5 நாளும் சொத்து தான், 8 நாளும் அசட்ஸ் தான். 10ஆம் இடம்னாலும் உங்களுக்கு குரு பகவான் 2 பார்க்கறதுனால அதுவும் அசட்ஸ் தான். அப்போ இத்தனையும் இந்த குருவும் சனி ராகு எல்லாம் சேர்ந்து தான் தராங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் என்ன பரிகாரங்கள் நாம் சொல்ல போகிறோம் என்று பார்க்கிறோம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 செல்வத்தை ஈர்க்கின்ற வழிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்க்குறோம். அதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு செல்வத்தை ஈர்க்கின்ற வழிகளை பார்க்கிறோம். செல்வத்தை எப்படி ஈர்ப்பது? இதான் முக்கியமான கேள்வி. நான் அடிக்கடி என்ன சொல்கிற ஃபேவரட் டைலாக் தான் என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கேட்கணும். என்னென்னா, விட்டமின் ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், சி இருக்கலாம், டி இருக்கலாம், இ இருக்கலாம். அதெல்லாம் அந்த கதையெல்லாம் வேறு. இதெல்லாம் இல்லாமையும் போகலாம். ஆனால் விட்டமின் எம்மு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது எத்தனையும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. விட்டமின் எம் இருந்ததுன்னா இது அத்தனை விட்டமினையும் ஊற்றி போட்டு ஏற்றிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விட்டமின் எம்மு அவ்வளோ முக்கியம். விட்டமின் எம்முனா என்ன? மணி. எம் ஃபார் மணி. இந்த மணி மேக்ஸ் மெனி திங்ஸ்மாங்க. மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் பணமே இல்லாத ஒரு விஷயத்தால் தான் நமக்கு கிடைக்கப்படுகிறது. நிம்மதி, தூக்கம். பணத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைக்குது. ஆனால் இவை அனைத்தும் பணத்தால் தான் வாங்கப்படுகிறது. நீங்கள் கம்ஃபர்டபுளாக செட்டிலாக ஃபீல் பண்ணணுன்னா உங்கள் ஃபேமிலியை செட்டில் பண்ணால் தான் அந்த நிம்மதிங்கிறது ஒன்று நடக்கும். அது என்றைக்கு நடக்கும்? பணம் வந்தால் தான் நடக்கும். ஆக எல்லாமே இந்த பணம்ங்கிற ஒரு ஃபேக்டரை சார்ந்தது தான். சில பேர் சொல்லுவாங்க, நிம்மதியாக இருக்கிறதா சார் வாழ்க்கையில் முக்கியம். கரெக்டு. நிம்மதி எப்போ வரும்? எல்லோரையும் செட்டில் பண்ண வரும். எல்லோரும் எப்போ செட்டில் பண்ணுவீங்க? அப்படியே ஒய்வை போட்டுகிட்டே போங்க. எல்லோரும் எப்போ செட்டில் பண்ணும்? காசு வந்தால் செட்டில் பண்ணும். அதுதான் நானும் சொல்கிறேன். எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ பணத்தால் மட்டும்தான் பணமில்லாத நிலையை உருவாக்க முடியும். சரியா? பணமில்லாத நிலையால் பணத்தை தான் உருவாக்க முடியும். அப்படி ரிவர்ஸாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன கிடைத்து விட போகிறது? என்ன கிடைக்கும்? இப்போ 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். இவருடைய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த 6 சனிதான் தரப்போகிறார். காரணம் 6, 7, 8. 8ஆம் இடமாகப்பட்ட அசட்ஸை இந்த சனி பகவான் தான் பார்க்குறார். இந்த குரு பகவான் 3, 6 அவர் எங்கே இருக்கார்? இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல பாக்ய குருவாக இருக்கார். பாக்ய குருவாக இருக்கவர் என்ன பண்ணுறாரு? அடுத்து 10ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். இது நான் நிறைய ஜோதிடர்கள் குறிப்புகளில் சொன்னேன். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது யாராக இருந்தாலும் வேலை போயிடும். துலாம் ராசிக்காரர்கள் அடுத்த வருடம் அந்த ஜூனுக்கு அப்புறம் வேலையில் இருந்தால் அது பெரிய சாதனை. கொரோனா வந்தபோது எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலே சாதனைனாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் வேலையில் இருந்தாலே அது ஒரு சாதனையாக கருதப்படும். சரி, இப்போது பணம் வர்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க குருஜி. இப்போ 10ஆம் இடத்து குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அப்போது ஆக குரு பகவான் தான் ரன்னிங் பண்ணியை தரார், சனி பகவான் தான் அசட்ஸை தரார். சரி, இவங்க ரெண்டு பேரையும் எப்படி நாம் நம்ம பண்ணிக்கணும், என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் எல்லாம் பார்க்குறோம். இந்த பக்கம் 5ஆம் இடத்துல ராகு இருக்கார்.
இவரும் வந்து சொத்து தான். 5 நாளும் சொத்து தான், 8 நாளும் அசட்ஸ் தான், 10ஆம் இடம்னாலும் உங்களுக்கு வந்து குரு பகவான் 2 பார்க்கறதுனால அதுவும் அசட்ஸ் தான். அப்போ இத்தனையும் இந்த குருவும் சனி ராகு எல்லாம் சேர்ந்து தான் தராங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் என்ன பரிகாரங்கள் நாம் சொல்ல போகிறோம் என்று பார்க்கிறோம். முதல்ல சனிக்கு என்ன பரிகாரம், சனிக்குரிய பிரீத்தி என்ன? சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சலூர்னு ஒரு இடம் இருக்குது. பொழிச்சலூர் சென்னை குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்கிற பொழிச்சலூர்னு ஒரு சிவன் கோயில், அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர். அந்த கோயில் பேர் அகத்தீஸ்வரர். அந்த அகத்தீஸ்வரர் கோயிலில் சனி பகவானுக்குன்னு ஒரு தனி ஸ்தலம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, அங்கே போய் பாருங்கள். சனி பகவானுக்குன்னே ஒரு தனி ஸ்தலம் இருக்கிற இடம் அதுதான். நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு பக்கத்தில் ஜிப்மர் போகிற வழியில் லெஃப்ட்டில் சனி பகவானுக்கு மட்டுமே 27 அடி உயரத்தில் பெரிய சிலை இருக்குது. நிறைய பேருக்கு இந்த இடங்கள்லாம் தெரியாது. வட திருநள்ளாறு என்று சொல்லப்படுகிறது. திருநள்ளாறு நீங்கள் செல்ல வேண்டும். நிறைய பேர் திருநள்ளாறு செல்லும்போது நல தீர்த்தத்தில் நீராடுறதே கிடையாது. நல தீர்த்தத்தில் நீராடி விட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அங்கே சனி பகவானுடைய போனவொன்னே சனியை பார்க்கக்கூடாது. போனவொன்னே நம்ம என்ன பண்ணணும், தர்பாரண்யேஸ்வரரை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வரும்போது தான் சனியை பார்க்கணும். சனியை நேருக்கு நேராக நின்று பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. சனி பகவானுக்கு வந்து என்ன பண்ணணும், எள்ளு தானம் பண்ணணும், எள்ளு தீபம் போடணும், இந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அப்போ அந்த சனி பகவானுடைய பிரீத்தி, சனியை நீங்கள் கெட்டியாக பிடிக்கணும். என்ன பண்ணணும், சனி பகவானை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். காகத்வஜாய வித்மகே கக்டஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு பேர். சார், யார் யாரெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்களோ, இது பிணவரையில் வேலை செய்கிற தொழிலாளிகள், யாரெல்லாம் பிரேத சம்ஸ்காரம் பண்ணுறாங்களோ, ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்பவர்கள், சுடுகாட்டில் வெட்டியானா இருக்காங்களோ அவர்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க பேர் வந்து அந்த இதை வந்து பண்ணுறவங்க யார், அந்த இதை வந்து சம்ஸ்காரத்தை பண்ணுறவங்க தான் அந்த வெட்டியான்னு சொல்லக்கூடிய கேரக்டர்ஸு. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பிரார்த்தனைகள் பண்ணுறதன் மூலியமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய அனுக்கிரகம் என்பது கிடைக்கிறது. அவருக்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியல, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, பணவரவு தர்றது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சனி பகவானுடைய பிரார்த்தனை இது வந்து அனுக்கிரகம் என்பது கிடைக்கும். அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்காக ப்ரே பண்ணுங்கள், அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்குரிய பிரீத்தி. சனினால என்ன சொல்கிறாங்கன்னா, பிணவரை மாதிரியே கழிப்பறை சொல்கிறாங்க, செருப்பு விடுற இடம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சனிக்குரிய பிரீத்தி. ஸோ செருப்பு விடுற இடம், யாராவது இப்போது செருப்பு விட்டுட்டு போகிறோம், அவங்களுக்குரிய ப்ராப்பர் இடமாக நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது செருப்பு பார்த்துக்கிறவங்களுக்கு சம்பளம், ஏதாவது ஒரு ஹெல்ப்பு, சாப்பாடு வாங்கி தர்றது போன்ற விஷயங்கள்லாம், அல்லது நீங்களே செருப்பு வாங்கி கொடுத்தாலும் பாதசாரிகள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சனிக்குரிய பிரீத்தி. கழிவறைன்னு சொல்கிறாங்க. இந்த கழிவறைங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த கோயில்களில் ஆலயங்களில் இருக்கிற கழிவறைகள் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கான எக்யூப்மெண்ட்டுக்கான ஃபீஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். இதெல்லாம் தான் உங்களுக்கு சரிப்பட்டு வரும். ஏன்னா சனி இருக்கிறது 6ஆம் இடம். 6ஆம் இடத்து சனிங்கிறது என்னென்னா, இது போன்ற ப்ராக்டிக்கலான உதவிகள் நீங்கள் செய்கிறோம். அடுத்து குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால கடல் ஓர குரு பகவானை சென்று வழிபடணும். திருச்செந்தூர் போயிடுங்க. கடலோரத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபட்டு திருச்செந்தூர் கடல் அங்கே சென்று குரு பகவானை வழிபட்டு வாங்க. உங்களுடைய துன்பங்களெல்லாம் நீங்கள் ரன்னிங் பண்ணி வரும். எதை ஆரம்பித்தாலும் 3ஆம் தேதியில் ஆரம்பிங்க. எதை ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கக்கூடாத நம்பர் வந்து 8, இதை மட்டும் பண்ணாதீங்க. மற்றபடி துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பு. வருகின்ற 27, 28, 29, 30, 31 இன்றைக்கி சுனாமி தினத்தை முன்னிட்டு நான் சுனாமியால் இறந்த அனைவருக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்கள். இதோடு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இந்த வருடம் சென்னை முழுக போகுது, சுனாமியில் அழிய போகுதுன்னு சொன்ன பாய்ஸ்லாம் கமாண்ட் லைன். ஸோ வாழ்க்கையை பாசிட்டிவாக பார்க்கணும். தயவுசெய்து இனிமையாவது இந்த போல் டிசம்பர் வரும்போதெல்லாம் சென்னை முழுகுங்கிற ஒரு பீதியை கொடுக்காம இருங்க என்று இதன் மூலிமா கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாம் இறைவனால் நடத்தப்படுவது. இதெல்லாம் சும்மா இனிமேல் யாராவது போகம் போகிறது புயல் வருதுன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்திரளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை,
நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.